ஐயோ, டிவியில நல்ல நியூஸ் எதுவும் போட்டிருப்பாங்க பார்க்கலான்னு பார்த்தா இப்படி பார்க்க விடாம இப்படி பொம்மை நாடகத்தை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? ஷோ, எரிச்சலா இருக்குதே. ஜானகி, எங்க ஒரு நிமிஷம் இருங்க, சரியான காமெடிங்க. எம்மாடி, செய்தி போட்டிருப்பாமா, செய்தி போடுமா. ஆமா, எப்ப பார்த்தாலும் செய்தி 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 உங்களுக்கு. அப்புறம் உங்க அம்மாவும் தங்கச்சியும் எப்ப பார்த்தாலும் நாடகமே கதின்னு இருக்காங்க. கொஞ்ச நேரமாவது நான் எனக்கு பிடிச்சதை பார்க்க கூடாதா? ஐயோ, வந்ததுல இருந்து நீயே தானே பாத்துக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரமாவது செய்தி பாத்துக்கிறமா. ஆமா, கையில தான் போன் இருக்குல்ல, போன்ல தான் யூடியூப் இருக்கு. யூடியூப் திறந்தீங்கன்னா தான் நியூஸ் அது இதுன்னு வருதுல்ல, அதை எடுத்து பாருங்க. சும்மா நொய்யி நொய்யின்னு இருக்காம. ஐயோ, கல்யாணம் கல்யாணம்னு கல்யாணம் பண்ண கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிம்மதி வரும்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நிம்மதியா போகும் போல இருக்குது. ஸோ இப்பயே எனக்கு மண்டை காயுது. இதெல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரத்துல மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டி சொட்டையா இருவேன் போல இருக்கு. மாமியார் காரி வந்து நிக்கிறேன், அவ பாட்டுக்கு எப்படி சேர்ல உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கா. மாமியார் ஒரு மட்டு மரியாதை இல்லையா? இப்ப இதுக்கு என்ன வேணும்னு தெரியுது. என்ன முதல்ல உதவாங்கினது பத்தலையா? இன்னும் எதுவும் வேணுமா? ஏம்மா கம்மனி இருமா, ஏற்கனவே அவ ஓட விட்டு அடிச்சா, இன்னைக்கு காலையில தூக்கி போட்டு மிதிச்சா. இதுக்கப்புறமா வாயை கொடுத்தேன்னு வச்சுக்க, நல்லா வாங்கி கட்டிட்டு தான் போய் படுப்ப. கம்முன்னு வா. பயம் இருக்கணும். யாருக்கு பயம் இல்ல, யாருக்கு பயம்ன்றேன். யாருக்கா? கண்ணாடி இருக்குல்ல, அதுல போய் பாருங்க, தெரியும் யாருக்குன்னு. ஓவர் நக்கல் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இருக்குது இருக்குது, உனக்கு ஒரு நாள் இருக்கு. ஏம்மா, இது நம்ம வீடா இல்ல அவங்க வீடானே தெரியலம்மா. எஜமானி மாதிரி அது சேர்ல உக்காந்துருக்கு, நம்ம வேலைக்காரவங்க மாதிரி கீழே உக்காந்துருக்கோம். போதாத குறைக்கு அது அதுக்கு பிடிச்ச டிவியை பார்க்குது, நமக்கு அதுக்கு கூட உரிமை இல்லாம இருக்குது. நீ வேறடி கோர்வையா பேசுற, நீ என்னை கோவத்தை கலராத, கம்மனி இரு. நாடகம் போட்டிருப்பான், நாடகம் போடு. காலையில இருந்து ரெண்டு பேரும் வீட்டுல தானே உட்காந்துருக்கீங்க, டிவி பொழுதானைக்கு ஓடிக்கிட்டு தானே இருக்கு. நாங்க வந்து உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு அதை போடுங்க இதை போடுங்கன்னுவீங்களா? எம்மா, கொழுப்புனாலும் கொழுப்பு உங்க வீட்டு கொழுப்பு இல்லை, எங்க வீட்டு கொழுப்பு இல்லை, ஊருப்பட்ட கொழுப்பு இருக்குதுமா. இருடி இரு, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் அந்த கொழுப்பெல்லாம் கரெக்ட். நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படிதான் படுத்த உடனே தூக்கம் வருதுன்னே தெரியலையே. என்னங்க என்னங்க, எந்திரிங்க. என்னம்மா, விடிஞ்சிருச்சா? ஆமா ஆமா, எந்திரிங்க. மணி எத்தனை ஆச்சு? போன் எடுத்துட்டு வா. மணி 2 ஆச்சு. என்னது, மணி 2 ஆச்சா? அதுக்குள்ள எதுக்கு எழுப்புன? ஆமா, எனக்கு தூக்கமே இல்ல, அதான் உங்களை எழுப்புனேன். காலையில தான் மனுஷன் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறா, ராத்திரியில அதுக்கும் மேல அவன் கல்யாண வேலையில அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சதுல உடம்புல டயர்டா இருக்கு. இதுல நீ ஏன் பாடா படுத்துற? ஷோ, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்கு வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம என்னமோ வந்து புதுசா கல்யாணம் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு ஆடிக்கிட்டு இருக்கீங்க? இப்பதானே தெரியுது உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு. ஏண்டியம்மா, புதுசா கல்யாணம் உங்களுக்கு விருந்து வைக்கிறது நார்மல் தான். நாளைக்கு நமக்கு புள்ள இருக்குது, அந்த புள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னா உன் தம்பி கூப்பிட்டு விருந்து வைக்க மாட்டானா? அப்ப நீ வேணாம்னு சொல்லிருவியா? ஏங்க, தாலி எடுத்து கொடுத்துருக்கோம், போதாத குறைக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் கையில இருந்து காசும் கொடுத்துருக்கோம். இப்படி சும்மா அதை இதுன்னு கொடுத்துக்கிட்டு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு விருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கிட்ட காசு வேணாமா? நம்மளும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குத்தான் எல்லாம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அப்புறம் ஏன் நீ அடிச்சுக்கிட்டு கிடக்குற? ஒரு விருந்து வைக்கிறதுனால நம்ம என்ன குறைஞ்சு போயிட போறோமா? ஆமா, குறைஞ்சு போயிட மாட்டோம். ஏங்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு என்ன இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகுதா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுக்கு விருந்தெல்லாம் வச்சிருக்கோம் தானே. சும்மா சும்மா வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா இப்படி அவங்களுக்கே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம எங்க போறது? ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என் வீட்டுக்கு செய்யுங்க என் வீட்டுக்கு செய்யுங்கன்னு சொல்லி புருஷமார்கள்ல டார்ச்சர் படுத்துவாங்க. ஆனா நீ என்னமோ உன் குடும்பத்துக்கு செய்ய இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குற. சரி, பணம் டெபாசிட் பண்ணிருந்தோம்ல, அந்த புக் வேணும் எனக்கு. எதுக்கு உனக்கு? இல்ல, அதுல பணம் எவ்வளவு இருக்குன்னு நான் பார்க்கணும். ஐயே, ராத்திரியில உனக்கு என்ன பேய்கே புடிச்சிருச்சா? நான் மனுஷனை நிம்மதியா தூங்க விடாம எந்திரிச்சு புக்கா கொடுங்க விருந்தியா வைக்கிறீங்கன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. கம்முனு படு, இல்லன்னு வச்சுக்க அப்புறம் கத்தி விட போறேன். ஏங்க, புக்கு தானே வேணும்ன்ற, எடுத்து கொடுத்தா என்ன? அதெல்லாம் பீரோல போட்டு பூட்டி சாவியை எங்கே வச்சுக்கிறீங்க? எனக்கு வேணும், அதை பார்க்கணும்னா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப எதுக்கு உனக்கு அதுன்னு தான் கேக்குறேன். என்கிட்ட அது பத்திரமா தானே இருக்கு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும்போது நான் கொடுப்பேன். அது வரைக்கும் நீ கம்முனு இரு. ஐயோ கடவுளே, என்னைக்கு இல்லாத திருநாள எதுக்கு பிள்ளைக்கு டெபாசிட் பண்ணி வச்சிருக்க பணம் போட்டு வச்சிருக்கிற புக்கு கேட்கறான்னு தெரியலையே. அதுல இருந்து தான் 1.5 லட்சம் எடுத்து நம்ம அமுதாவுக்கு நகை எடுத்து கொடுத்துருக்கேன். அதை போடணும்னா அதுக்கு இன்னும் 3 மாசம் 4 மாசம் வேலை செஞ்சாகணும். இவ வேற இப்ப கேட்கறாளே, அதுல இருந்து நான் காசு எடுத்தேன், அதுவும் இல்லாம அமுதாவுக்கு செஞ்சேன், அவ்வளவுதான் ஆடிடுவாளே அது தெரிஞ்சா.
இந்த மனுஷன் ஏதோ வில்லத்தனம் பண்ற மாதிரியே மனசுக்கு தோணுது. அந்த அமுதா அன்னைக்கு 7 பவுன் தான் வச்சிருக்கேன், அதை தான் போட போறேன்னு சொன்னான். அதுக்குள்ள ஒரே ராத்திரியில எப்படி 3 பவுன் வந்திருக்கும்? அதுவும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, அதை நினைச்சாலே மண்டை குழம்புதே. ஒருவேளை அந்த மனுஷன் கிட்ட காசு எடுத்து கொடுத்து நகை எடுத்திருப்பாரா? இல்ல எப்படி கொடுக்க மாட்டது நமக்கு தெரிஞ்ச திட்டம்னு இருந்தாலும் என்னமோ இடிக்குது. கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான், உண்டுலாம் ஆக்கிடுவேன் இந்த மனுஷனை. புக்கை எனக்கு தெரியாமையா ஒளிய வைக்கிறீங்க? நானே கண்டுபிடிச்சி எடுத்து புக்கை எடுத்து பார்க்குறேன், அப்போ தெரியும். ஏதாவது மட்டும் வில்லங்கமாக தெரியட்டும், அன்னைக்கு இருக்குது உனக்கு பூசை. அமுதா, இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு. அதையெல்லாம் கடந்துதான் இப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. எமாடி, உன்கிட்ட இருந்து எங்களுக்கு காசு, பணம், நகை, நட்டு எந்த ஒரு சீர் செலுத்தி எதுவுமே வேணாமா. இந்த வீடு நிம்மதியா இருக்கணும். அந்த வீடு நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீ பண்ணுனா போதும், சரியா? சரிங்க. இந்த வீடு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுமா அந்த பொண்ணால. மறுபடியும் கஷ்டப்படுறதுக்கு இங்க உடம்புல தெம்பு இல்ல. அது மட்டும் இல்லாம நீயும் கஷ்டப்பட்ட பொண்ணு, உனக்கு கஷ்டத்தோட அருமை என்னன்னு தெரியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை எப்படி பொக்கிஷமா பாதுகாத்துக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும், சரியா? கவலைப்படாதீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லம்மா, குடும்பம்னா 1000 சண்டை சச்சரவுன்னு எல்லாமே தான் இருக்கும். ஒரு நேரம் அவன் சிரிச்சு பேசுவான், ஒரு நேரம் நீ சிரிச்சு பேசுவ, ஒரு நேரம் அவன் கோவத்துல இருப்பான், நீ கோவத்துல இருப்ப. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கம்மா. மூஞ்சி முகரை நீட்டிக்கிட்டுலாம் இருந்துடாதீங்கம்மா. அப்படிலாம் இருக்க மாட்டேன் அத்தை. கூடிய சீக்கிரத்துல ஒரு வாரிசை பெற்று இந்த வீட்டுக்கு கொடுத்துருமா. அது மட்டும்தான் எனக்கு ஆசை, கனவே. வேற எதுவுமே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, சரியா? இதுக்கு போய் அலறீங்க, அழாதீங்க. இதுக்கு போய் இல்லம்மா, ஒரு குடும்பம் பிரியறதுக்கு காரணமே வீட்டுல குழந்தை இல்லாததுதான். குழந்தை இருந்தா அது முகத்தை பார்த்தே பல பிரச்சனையை மறந்துடுவாங்க. அந்த குழந்தைக்காகவாது ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். சரிங்க அத்தை. இந்தாமா போ, அனுசரணையா பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா போ. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதே எனக்கு போதும். எப்பா, காலையில இருந்து எம்புட்டு வேலை, உடம்பே அசதியா கிடக்குது. இன்னைக்கு படுத்து தூங்குனா காலையில எந்திரிக்கவே தெரியாது. எப்பா காலையில வேலை செஞ்சுட்டு இப்படி ராத்திரியில படுத்தோம்னா ஒரு சுகம் இருக்கே அம்மா, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். என்ன இன்ன வரைக்கும் அமுதாவை காணோம்? என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ளவா அமுதா, வா வந்து உட்கார் வா. சரி. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல, அத்தையும் நானும் பேசிட்டு இருந்தோம். அம்மா என்ன சொன்னாங்க? அத்தை என்ன சொல்லுவாங்க, அனுசரிச்சு இருக்கணும், குடும்பம்னா 1000 தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அத்தைக்கு உங்க மேல ரொம்ப பாசம் அதிகம் போலங்க. என் மேலனா ரொம்ப பாசம் அவங்களுக்கு. இப்ப நீயும் இந்த வீட்டுக்கு வந்துட்டல, உன் மேலே அம்மா பாசமா தான் இருப்பாங்க. சரி, அப்புறம் நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும், கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? நான் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன். என்ன கேட்க போற, கேளு. இல்ல, நீங்க என் மேல இருக்கிற பாசத்தால என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களா, இல்ல உமா அவங்க மேல இருக்க கோவத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உண்மையை சொல்ல போனோம்னா முதல்ல உமா மேல இருக்க கோவத்துலதான் உன்னை பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் உன்னோட குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே, நீ பட்ட கஷ்டம், அவமானம் எல்லாமே வந்து அக்காவும் மாமாவும் சொல்லும்போது எனக்கு உன் மேல ஒரு மதிப்பு மரியாதையே வந்துச்சு. எப்படின்னா, ஒரு பொருள் கொடுத்தோம்னா இவங்க பாதுகாப்பா வச்சுப்பாங்க அப்படின்றவங்க நம்ம வாழ்க்கை துணையா வருவாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீ என்னோட லைஃப்ல வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்போ அதே மாதிரி வந்திருக்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க 2 பேரும் ஒண்ணா, எவ்வளவோ விஷயங்கள் நீங்க சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தோணவே இல்லையா? எல்லாமே தோணுமா? அவன் அந்த பொண்ணுக்காக நான் எல்லாமே விட்டு கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணுக்கே அது எல்லாமே தெரியும். சின்ன சின்ன விஷயம் அவன் ஆசைப்பட்டது எல்லாமே செஞ்சிருக்கேன். ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா முக்கியன்ற அளவுக்கு நான் முக்கியம் இல்லாம போயிட்டேன். ஸோ அதை பத்தி பேசாதீங்க, ஓகேவா? சரி சரி, பால் கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. சரி. ஏம்மா, உன் மருமகளுக்கு திமிர பாத்தியா? இல்ல, நம்ம அவ்வளோ நேரம் சேனலை மாத்துன்னு சொன்னா கேட்கவே இல்லை. கடவுளை பார்த்து கேபிளை பிடிங்கி விட்டோன்னே பாத்தியா அவங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டாங்க. அத்தாண்டி, திமிரு ஓவரா இருக்கு. உன் அண்ணங்கார முதல்ல நம்மக்கிட்ட அப்படியே வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் பொண்டாட்டி வந்ததுலேருந்து பொட்டி பாப்பா அடங்கி போயிட்டாடி. அதுதாம்மா, நம்மக்கிட்ட எல்லாம் வாய் கிளியே அடிக்கும். ஆனா அங்க மட்டும் பார்த்தா போதும், உடனே அப்படியே ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி வாய முடிக்குது. எல்லாம் எங்கிட்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. உனக்கு மட்டுமா பசிக்குது? எனக்கும் தான் பசிக்குது. ஏம்மா, உன் மருமவ சமைக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க பார்த்தாலும் சமைக்காது. ஏதாவது போய் சமமா பசிக்குதுமா ரொம்ப.
எல்லா வேலையும் என் தலையில கட்ட பாப்பீங்களே. சமைச்சு வச்சோடனே மட்டும் ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவீங்க. ஆனா வேலை செய்யறதுல மட்டும் இங்க யாருக்கும் விளையறது இல்ல. நீங்களும் செய்யாதீங்க, நானும் செய்ய மாட்டேன். எல்லாமே பட்னியாவே கிடப்போம். ஐயோ, பசி உசுறு போகுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வயசான கலடு கட்டைய போட்டு பாடா படுத்தி எடுக்கிறீங்க. வயசுள்ள குமரிங்க வேலை செய்யாம உக்காந்துக்கிட்டு. இந்நேரத்துக்கு பத்திரகாளி என் மருமகாரி இருந்தானே நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. நேரத்துக்கு சாப்பாடு, டிப்பனு, லொட்டு லொசுக்குன்னு என்னமோ செஞ்சு கொண்டு வந்துருவா. இன்னத்துக்கு தோட்டத்துலயும் போய் என் பையன் கூட வேலை செஞ்சுக்கிட்டு வந்து. சரிதாம்மா, இத்தனை நாள் வரைக்கும் அவங்கள கரிச்சு கொட்டினேன். இப்போ வா மருமவளா? ஏண்டி, என்னதான் இருந்தாலும் அவ எனக்காக பார்த்து பார்த்து செய்வா. ஆனா நீங்க ஒருத்திக்கு ஒருத்தி போட்டி போட்டுக்கிட்டு திரியுறீங்க. ரொம்ப ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கம்மா. ஆத்தாடி, என் மருமக வந்துட்டா. இனிமே எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, அவளே சமைச்சிருவா. போறத பார்த்தா அவங்க அண்ணன் பையன் மாதிரி இருக்கு. ஏம்மா, அங்க பாத்தியா? கூட அவங்க அண்ணன் பையனை கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. ஆமாடி, நானும் தான் பார்த்தேன். இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே. என்னன்னு தெரியலையேம்மா. இது வீடா இல்லை சத்திரமா சாவடியா? ஊரில் உள்ளவங்களாம் இங்கே வந்து உக்காந்துக்கிறதுக்கு. அதுதாண்டி, ஓவரா தான் போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். நீ முடிவு கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பசிக்குது, அதுக்கு போய் சமைக்க சொல்லுவோம் மருமவளை. ஏண்டி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சொல்லுவோம். இப்போதானே வந்திருக்காங்க, வந்த உடனே போய் சமை வையி அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது நினச்சிக்குவாங்க. அதனால பொறுமையாக இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போய் சொல்கிறேன். சரி, ஆனால் ரொம்ப பசிக்குது, சீக்கிரமாக சொல்லிடுமா. என்ன அங்க எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க, யாரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரியலையேங்க. அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க, உனக்கு ஒன்றும் அக்கறை வேணாமா, நீ பாடு கம்முன்னு. என்ன காலையில சமைச்சு வச்சோம், அதுவே மதியானத்துக்கு சாப்பிட்டுருப்பாங்க. ராத்திரி எதுவும் யாரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. அத்தைக்கும் உமாவுக்கும் மூஞ்சே சரியில்லை. நான் வேணா சாப்பிட்டாங்களா என்னன்னு கேட்டுட்டு சாப்பிடலன்னா எதுவும் தோசை எதுவும் ஊற்றி கொடுத்துட்டு வரவா? இன்ன வரைக்கும் நீ அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் இந்த அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காது. இப்ப நீ மட்டும் மருமவ கிடையாது, அவங்களும் மருமவ தான். அவங்க ஒரு நாள் செஞ்சா நீ ஒரு நாள் செய்யு. அதை விட்டுட்டு எல்லா நாளும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காத. எப்பயும் நான் தான் செய்வேன். இப்ப அவங்க வந்தாங்கன்னு சொல்லி நான் வேணும்னு இப்படி பண்ணணும்னா அது குடும்பத்துல பிரச்சனை தானே வரும். அது அவங்களா யோசிக்கணும். இத்தனை வருஷம் செஞ்சாலே இதுக்கப்புறமாவது அவளுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீ ஆக்கி விட்டு அவங்க செய்யணும்னு வரணும். அதுக்கும் முடியாதுன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் சொல்றேன்ல, நீ கம்முன்னு பாடு. ஏங்க எதுவும் நினைச்சுக்க போறாங்கங்க. நீ செஞ்சு செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதுக்கு செய்யாம இருந்து கெட்ட பேர் வாங்கிக்கலாம். நீ போய் செய்யறன்றதுனால உனக்கு என்ன அவாடிக்கு வாடிக்கு இது தூக்கி கொடுத்துட போறாங்களா? ஒன்னும் இல்ல, கம்முன்னு பாடு. என்ன ஆத்தாக்காரி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இவங்க பாட்டுக்கு படுத்து தூங்குறாங்க. சமைக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றதா என்ன? அந்த குந்தாணி ஒரு வேலையும் செய்ய மாட்டா போல இருக்கு. எப்பயும் இந்த பத்திரகாளி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பா. இன்னைக்கு இவளும் சமைக்க மாட்டேங்கிறாளே. இப்படி வீம்புக்கு ரெண்டு பேரும் சமைக்காம இருந்தாங்கன்னா நடுவில் நம்ம தான் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்ன ஆகணும் போல. பத்திரகாளி, பத்திரகாளி. என்னம்மா? ஏண்டா, அவ பாட்டுக்கு வந்து படுத்திருக்கா, அங்க சமைக்கிறது இல்லையா? எல்லாம் உட்காந்துருக்கோம், இவ வந்து சமைப்பான்னு நீ பாட்டுக்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. காலையில அவ சமைச்சா, மதியானத்துக்கும் சேர்த்து சமைச்சா, அப்புறம் இவளே எல்லா நேரமும் சமைச்சிட்டு இருப்பாளா? ஒரு நேரம் கூட சமைக்க மாட்டீங்களா? வெளியே போயிட்டு உடம்பு வசதியில இப்பதான் தூங்குறா, அது கூட பொறுக்கலையா உங்களுக்கு? ஏண்டா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? எப்பயும் அவ தானே சமைப்பா, இன்னைக்கு என்ன புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க? இத்தனை வருஷம் இந்த வீட்டுக்கு சமைச்சு கொட்டிக்கிட்டு தானே இருந்தா, இப்பதானே அவ கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கிறா, அது பொறுக்கலையா? ஏண்டா, ஓவரா தாண்டா போய்கிட்டு இருக்கீங்க. அவன் கூட்டிட்டு வந்திருக்கான், அவளை சமைக்க வைக்க மாட்டேங்கிறான். நீ கூட்டிட்டு வந்திருக்க, அது எந்த வேலையும் செய்யக்கூடாது படுக்க வச்சுக்கிற. எல்லாம் எங்கிட்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. மொத்தத்துல என்னை தூக்கி வாயில போட்டுட்டு எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க போல. ஏமா, அவங்க செய்யல இவங்க செய்யலனா நீயும் உமாவும் கம்மிட்டு தானே இருக்கீங்க. ஏன் உமாவை சமைக்க சொல்றது? ஆமாண்டா, அவளே மனசு நொந்து போயிருக்கா, அவளை கஷ்டப்படுத்த சொல்றியா? ஆமா, ரெண்டு பேருக்கும் ரொம்ப உடம்பு கஷ்டமா இருக்கும். காட்டுலயும் மேட்லயும் கஷ்டப்பட்டு உழைச்சு நாங்க இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கோம். அதுல எவ்வளவு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு தெரியணும் நாங்க. உனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. வீட்டுல உட்காந்துக்கிட்டு வேணும்னு திமிருக்கு பண்றதெல்லாம் உனக்கு இதா தெரியும். நடத்துங்கடா, நடத்துங்க. மொத்தத்துல குடும்பம் குடும்பமா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு ஆடுறீங்க, ஆடுங்க. எம்புட்டு தூரம் ஆடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். எப்ப எனக்குன்னு வாச்சிருக்குங்க பாரு, மூணு ரகம். பெத்த தாயை கடைசி காலத்துல எவனும் பார்க்க மாட்டான் போல இருக்கு. இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. எப்பயுமே பத்திரகாளினாலே இவங்களுக்குள்ள இலக்காரம் தான். வேலை செய்யறதுக்குனே தான் அவ கிடைச்சிருக்கா போல இருக்கு. அவளுக்குன்னு ஒரு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல இந்த வீட்டுல. இனிமே இப்படி பண்ணுனாதான் பத்திரகாளியோட அருமை என்னன்னு இவங்களுக்கு தெரியும். இனிமே இருக்குது இந்த வீட்டுக்கே ஒரு ஆட்டம் கட்டுறேன்.